Hey guys, welcome to our channel. Today I am going to show you how to prepare கருவாட்டு குழம்பு. சொல்லும் போதே இப்படி நாக்கில் எச்சில் ஊறுதா? ஆமாங்க. சீலா மீன் சொல்லுவாங்க, இல்லைன்னா வஞ்சரம் மீன் சொல்லுவாங்க, எங்கள் ஊர் சைடு நெய் மீன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நெய் மீன் கருவாடு வச்சு ஒரு ஃபடாஃபட் குழம்பு, சூப்பரான குழம்பு எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். நல்லா அடிகனமான கடாய் வச்சு அதில் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டுட்டு வெந்தயம் மட்டும் போட்டுட்டு ஒரு கீத்து கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. பொரிய விட்டுட்டு பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டு நல்லா ப்ரௌனிஷ் ஆகணும். நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். இந்த கருவாட்டு குழம்பு சூடான சாதம், பழைய சாதம், தயிர் சாதம் எல்லாத்தோடையுமே அவ்வளோ அசமாக இருக்குங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இருக்கும். நல்லா இது ப்ரௌனிஷ் ஆகணும். ஆகும்போதே தக்காளி, ஒரு நல்ல பழுத்த தக்காளி, ஒரு பெரிய தக்காளி இல்லைன்னா 2 குட்டி தக்காளி அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நம்ம தக்காளி தூக்கெலாம் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி நல்லா மர்ஜ் ஆகி வரணும். இதுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு குயிக்காக அது ரெடி ஆகும். ஸோ உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு அதை லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு குயிக்காக ரெடி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி இங்கே பாருங்கள் நல்லா மசிஞ்சிருச்சு. அதே நேரத்தில் கார்லிக்குமே நல்லா பாயில் ஆகி வந்துடுச்சு. இப்போது ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி புளி உங்களோட விஷயம் அது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஸ்பைஸியாக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். குழம்பு மிளகாய்த்தூள் 4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஸோ நல்லா சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா ஒரு கலக்குங்க. கலக்கிட்டு லைட்டாக பபுள்ஸ் வந்ததும் தண்ணி, உங்களோட குழம்பு கன்சிஸ்டன்சி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது என்ன ரேஞ்சில் உங்களுக்கு வேணும், ஸோ அதுக்கேற்ற மாதிரியே தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1 கிளாஸ் ஆஃப் வாட்டர் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலக்கிட்டு உப்பு செக் பண்ணணும். மெயினாக உப்பு கம்மியாக தான் போடணும். ஏன்னா கருவாடுனாலே அது உப்பில் தான் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. ஸோ நம்ம லைட்டாக சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டா போதும். இது தாங்க கருவாடு, வஞ்சரம் மீனோட கருவாடு. 2 பீசஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இந்த 2 ஃபுல்லாக கரைஞ்சாலே குழம்பு அப்படியே கம்மன்னு இருக்கும். எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்றதான் குழம்பு ரெடின்னு அர்த்தம். ஸோ இப்போ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு கருவாடை உள்ளே போடணும். ஸ்விட்ச் ஆஃப், அந்த பபிள்ஸ் கொதிச்சிட்ருக்கப்போ கருவாடை உள்ளே போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 10 நிமிஷத்தில் அந்த கருவாடை அப்படியே அந்த ஹீட்லேயே க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோமா, உள்ளே இருக்க அந்த ஸ்டீம்லேயே பாயில் ஆயிரும். அவ்வளோதாங்க, கருவாட்டு குழம்பு இஸ் ரெடி டு சர்வ். இது சாப்பிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நுனி நாக்கில் அப்படியே அந்த டேஸ்ட்டு தாண்டவமாடும். அப்படி இருக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக ஃபடாஃபட்டாக எப்படி குக்கிங் கற்றுக்கலாம் அப்படின்றது நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.